சென்னையில இருந்து வரோம். இன்னைக்கு இந்த கோவிலுக்கு எதிர்பாராத விதமா தான் வந்திருக்கோம். ஜூலை மாசம் இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு கண்டிப்பா வருவோம். இந்த கோவில் எப்படி இருக்கு? கோவில் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீரங்கத்துல போனா ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாது. ஆனா இங்க ரொம்ப நேரம் சாமியை நின்று தரிசிக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருக்குங்க. நாங்கள் அப்படியே திருவண்ணாமலை போயிட்டு அப்படியே ஆதி திருநூரங்கம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. இந்த கோபுரத்துடைய வேலைகள். கோயில் 2000 வருஷமா இருக்கு. இந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வராங்க. நிறைய வருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. இது வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இது ஆதி திருவுரங்கம். இது பெரிய கோயில். தமிழ்நாட்டில் இவர் தான் பெரியவர். குடுப்பனம் இருந்தால் தான் இங்கே வரலாம். அது மாதிரி எல்லாமே நிறைய வராங்க. துளசி, பூவு, தேங்காய் பழம், நெய் விளக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போய் செய்யலாம். வேஷ்டி, புடவை எல்லாமே செலுத்தலாம். கல்யாணம் ஆச்சு. இங்கே சனிக்கிழமை தான் திருப்பதி மாதிரி. மற்ற நாளில் சிம்பிளாக வருவாங்க. கவர்மெண்ட் லீவுன்னா வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை தான் இது வந்தது. சனிக்கிழமை வரத்தான் நல்லது.